ஹாய் டியர், டுடே நம்ம டியூப் பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணையார் வீடு. ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்திருப்பேன். சரி, ஓகே. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஒரு ரொம்பவே இன்டீரியரான ஒரு வில்லேஜ், ஓகேவா? ஸோ ரொம்பவே இன்டீரியராக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு வில்லேஜில் நடக்கும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே சொல்லிடுறேன். எப்படின்னா, இந்த சாரியெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த காலத்தில் இந்த கணுக்கால் வரைக்கும் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊரில் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது சாரீ கட்டினா கணுக்கால் வரைக்கும் கட்டியிருப்பீங்க. அதே மாதிரி தான் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்துட்டு பாவாடை தாவணியெல்லாம் வந்துட்டு கணுக்கால் வரைக்கும் தான் அந்த பாவாடை இருந்துருக்கும், ஓகேவா? ஸோ டான்ஸ் எல்லாம் ஆடுறப்போ பழைய சாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கர்ட் வந்துட்டு கணுக்கால் வரைக்கும் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஜடை பார்த்திங்கன்னா நல்லாவே பின்னி அந்த கனகாமரம் பூ இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் இந்த வாடாமல்லி பூ சில டைம் அதெல்லாம் கூட வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரியே இந்த ஸ்டோரி ஃபுல்லாக உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் வைப்பீங்க, ரவுண்டாக. ஒரு குங்கும கலர் பொட்டு வந்துட்டு நல்லா ரவுண்டாக பெருசாக. அதிகபட்சம் அந்த காலத்து மூவிலலாம் வந்துட்டு ராதாலாம் வச்சுருப்பாங்கள்ல, ராதா மேம், அந்த மாதிரி, ஓகேவா? இப்படியே ஃபுல்லாக அவங்க எல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஸ்டோரி சொல்ல போகிறேன், அப்படியே நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களோட ஊரில் எப்படின்னா இந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ண வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடம் போகிறது, அந்த மாதிரியெல்லாம். அவங்க பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அப்படின்னா பள்ளிக்கூடம்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல்லாம் போக வேணாம், வீட்டிலே இருங்க, பெரிய பொண்ணு ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் வந்துட்டு ஸ்கூல்லாம் போகிறதில்ல, நீங்கள் பெரிய பொண்ணு ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்துட்டு வீட்டிலே வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் செம்மையாக போர் அடிக்குது, கடவுளே நான் பேசாமல் ஸ்கூலாவது போயிட்டு இருந்தேன், அதையும் கெடுத்து இப்படி உட்கார வச்சுட்டாங்க. இந்த கர்மம் பிடிச்ச ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயம் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து வந்தால் தான் என்னவா? நான் வெறும் 10th தான் படிச்சுட்டு இருந்தேன், எக்ஸாம் கூட எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துருப்பீங்க. உங்களோட அம்மா அப்படியே வெளியே நிற்கிறாங்க, கையில் வந்துட்டு ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. மத்தியானத்துக்கு நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல, ஞாபகம் இருக்குல்ல? காலையில் ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி மதியமும் பண்ணிடாத, ஆல்ரெடி காலையிலே எங்களை பட்னி போட்டு தான் அனுப்புகிறேன், மத்தியானமாவது சீக்கிரமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வா என்ன அப்படின்னு சொல்ல, சரி வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால நீங்கள் தான் சாப்பாடெலாம் செய்யணும், வீட்டு வேலைலாம் நீங்கள் தான் பார்க்கணும், ஃபுல் வீட்டு வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும். அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரி. இப்போது நீங்களும் வந்துட்டு அம்மா போனதுக்கப்புறமா இவங்களுக்கு வேலைக்காரியாகவே ஆகிட்டும் போல், படிக்க வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? என் ஸ்கூல் டீச்சரெல்லாம் படித்தங்காட்டிக்கு தானே டீச்சராக வந்திருக்காங்க. இப்போ நான் படிக்கலைன்னா நாளைக்கு நானும் பண்ணையார் வீட்டுக்கு வேலைக்கு தான் போகணும், என் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்களே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் உட்காந்துருப்பீங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு சாரா, ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா வயன் டாட்டா பாய் பாய் அப்படிங்கிறா. பார்த்தா யூனிஃபார்மோட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறா, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. இங்கே பாருடி, எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன், நீ போகிறேன்னா போ, என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்க. உயிர் தோழிடி நீ, உன்கிட்ட சொல்லாமல் எப்படி அப்படிங்கிறா. எனக்கு தான் கோவம் வருது, என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல, நீ மட்டும் போகிற, எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ அவளும் இதுக்கு தான் என்ன மாதிரி பொறுமையாக இருக்கணுங்குது, அவசரப்பட்டு கண்டதையும் போனதையும் தின்னு நீ சீக்கிரம் பெரிய மனுஷன் ஆகிட்டா, அதனால தான் இப்படி உட்காந்துருக்க. நான் பார்த்தியா இனிப்பே கையில் தொடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பந்தா பண்ணிட்டு நின்றுட்டுருப்பா. அந்த டைம் பார்த்து உங்களுக்கு என்ன கோவத்தில் இருந்தீங்களோ என்னங்கிறீங்கன்னா, பொடிப்போ போயிட்டு இன்றைக்கி உனக்கு ஒரு பீரியட் கூட வந்துட்டு முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ளே நீ டேட் ஆகிட்டு, அதாவது நீ வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிடுவ, ஸோ இன்னையோட கடைசிடி நீ ஸ்கூல் வாசலை மிதிக்கிறது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்து அனுப்புறீங்க. ஸோ அவளும் ஆமாம் இவங்க சொல்லணும் உடனே பழிச்சிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவா. இப்போ நீங்களும் வந்துட்டு சமைக்க வேறு வேணும், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சமைக்கலான்னு பார்க்குறீங்க. பார்த்தா வெயில் நல்லா அடிக்குதா, அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் திறந்து பார்க்குறீங்க. நேற்று செஞ்ச சாப்பாடெல்லாம் வந்துட்டு பழைய சாதம் மிஞ்சு போயிருக்கும்ல, அதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. தினமும் செய்யறதெல்லாம் இப்படி தண்ணி ஊற்றி வச்சா நான் தான் இழுச்சு வச்சியா? வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நானே இதெல்லாம் குடிக்கணும், என்ன தலையெழுத்தா என்ன? இவங்க கரெக்டாக சாப்பிட்றதில்ல,
சாப்பாடு சேர்த்தி வையுமாங்க, சேர்த்தி வச்சா சாப்பிட மாட்டாங்க, பழைய சாதம் ஆகிடும், அடுத்த நாள் நான் பழசை சாப்பிட்ணும், இன்றைக்கி இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி இந்த அப்புறம் கீரை செடி அதுக்கப்புறம் மிளகாய் செடி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. ஸோ வீட்டை சுற்றி இந்த மாதிரி அவசரத்துக்கு தேவையான பொருளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சுருப்பீங்க. அப்படியே வெளியே எழுந்திரிச்சு நடந்து வரீங்க. வந்து பார்த்தா வந்துட்டு வீட்டுக்கு சைடில் வந்துட்டு மிளகாய் செடி இருக்கும். ஸோ போய் பார்க்குறீங்க, பச்சை மிளகா நல்லா வாழ்வாளா நல்லா வளர்ந்துருக்கு, இருக்குது இன்றைக்கி, இதான் உங்களுக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகாயெல்லாம் நிறையா வந்துட்டு பறிச்சுக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாத்திரக்குள்ள, ஸோ பாத்திரத்தில் ஆயிலெல்லாம் ஊற்றிட்டு அந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறீங்க. ஸோ அது மிளகாய் வந்துட்டு இந்த கம்மங்கூழ்லாம் குடிக்க போகணுன்னா கொடுப்பாங்கள்ல வறுத்து, அந்த மாதிரி தான் பச்சை மிளகாய் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறீங்க. இப்போது பச்சை மிளகாய் எடுத்து ஒரு சின்ன கப் மாதிரி அதில் போட்டுக்கிட்டு அப்புறம் பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்துட்டு எடுத்து மோரெல்லாம் இருக்கும். ஸோ பானையில் மோர் இருக்குது. ஸோ அதை எடுத்து ஊற்றி நல்லா கரைச்சி உப்பெல்லாம் போட்டு உப்பெல்லாம் பார்க்குறீங்க கரெக்டாக இருக்குது. ஸோ 2 தூக்கு பாத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 தூக்கு பாத்திரத்தில் வந்துட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா மூடியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு 2லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அந்த பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் மாதிரி போட்டு உள்ளேயே வந்துட்டு வச்சிடுறீங்க. ஸோ எல்லாத்தையும் உள்ளேயே வச்சுட்டு இப்போ 2 கையிலையும் 2 தூக்கிட்டு மணியை பார்த்தா மணி வந்துட்டு 11 இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு காலையில் ஏர்லியராகவே வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க, தோட்ட வேலைக்கு தானே. ஸோ ஒரு 6, 6:30, 7 இந்த மாதிரியெல்லாம் போயிடுவாங்க. அவங்களுக்கு காலைல சாப்பாடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் சீக்கிரம் செஞ்சுருந்தா சாப்பிட்டு போயிடலாம், பட் நீங்கள் லேட்டாக பண்ணிட்டீங்களா, ஸோ அதனால் இன்றைக்கி சாப்பிடாமல் போயிட்டாங்க. அதனால் நீங்கள் சீக்கிரமாக கொண்டு போகணும். இப்போது அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு 2 கையிலையும் 2 அந்த தூக்கு பாத்திரக்குள்ளே, ஸோ அதை அப்படியே தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் தாவணி கட்டியிருப்பீங்க. ஒரு ஸ்கர்ட் வந்துட்டு ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் இருக்கும்ல, ஸோ சிமெண்ட் கலரில் ஒரு ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் அதே கலரில் வந்துட்டு ப்ளவுஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தாவணி மட்டும் நல்லா பிளாக் கலர் டார்க் பிளாக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். அப்படியே வந்துட்டு அதை கட்டியிருப்பீங்க. ஸ்கர்ட் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கணுக்கால் வரைக்கும், அதாவது முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்கும்ல, ஸோ அந்த வரைக்கும் தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க. இப்போ அப்படி தான் அதெல்லாம் அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ரெட்டைச்சடை போட்டு பின்னி 2 ஜடைக்கும் வந்துட்டு அழகாக அந்த கனகாமர பூ வந்துட்டு ஒரு ஜடையில் தொங்க விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த வாடாமல்லி பூ இருக்குல்ல, அதை எடுத்து அப்படி பறித்து தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பொட்டெல்லாம் நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு அழகாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்குறீங்க. எதுக்கு அந்த சிரிப்புன்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்க தானே போர் அடிக்கும். ஸோ இப்படி வெளில எங்காவது போயிட்டு வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த இயற்கை காற்றெல்லாம் சுவாசிச்சுக்கிட்டே நடந்து வரீங்க. அப்படியே எப்படின்னா இந்த ரோடெல்லாம் தார் ரோடு கிடையாது, ஒரு மாதிரியான மண் ரோடு, ஒத்தையடி பாதை, அந்த மாதிரி தான். இப்போது நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து பனையார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் தூரம் தான். எப்படின்னா ஒரு காட்டை தாண்டி போகணும், ஓகேவா. ஸோ உங்கள் வீட்டுக்கும் அந்த பண்ணையார் வீட்டு தோட்டம் பண்ணையார் வீட்டுக்கும் சென்டரில் ஒரு சின்ன கார் மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும், ஒத்தையடி பாறை தான் இருக்கும் நடந்து போகிறதுக்கு. இப்போது அப்படியே தான் அந்த பாத்திரம் வந்துட்டு நீங்கள் 2 கையிலேயும் 2 அந்த தூக்கு பாத்திரம் இருக்கும் இல்லை, ஸோ சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் சாப்பாடெலாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படி எடுத்துகிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னவோ தெரியல, உங்களுக்கு உங்களை யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆத்தி, என்னது, நானும் இன்றைக்கி தான் வீட்டை விட்டு வேலை வந்திருக்கேன், இன்றைக்கி எப்படி இருக்குது, ஒரு வேளை யாராவது நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒருத்தருமே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது உங்களுக்கு யாரும் பின்னாடி வந்துட்டு சரக்கு சரக்குன்னு அப்படியே கால் தடம் வந்துட்டு சத்தம் வரும்ல நடந்தா, அந்த மாதிரி இலைச்செடி மேலெல்லாம் வந்துட்டு கால் வைக்கிற மாதிரி காஞ்ச இலையில காலை வச்சா ஒரு சவுண்ட் வருமே, அதெல்லாம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ திரும்பி பார்க்க பயம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக யாரோ வராங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ பேசாமல் ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே ஓடுறீங்க ஒரு இடத்துல போய்ட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்கிறீங்க. இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி சரசரன்னு சத்தம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதான் நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் வந்துட்டு எந்த ஒரு இலைச்செடி இருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கே அது என்ன சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் தாவணி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மாதிரியே உங்கள் தாவணியில் அந்த
சில செடியெல்லாம் வந்துட்டு ஒட்டின்னு அதாவது அந்த காஞ்சு போன இலையெல்லாம் வந்துட்டு ஒட்டின்னு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கிறது. உங்களுக்கு யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி நினச்சிருப்பீங்க. அது தெரியாமல் மூச்சு மட்டும் ஓடி வந்து அப்படியே வேர்த்து போய் நிற்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி உங்களுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. கருமம், இதுக்கா நான் பயந்து இப்படி வந்தேன். சை, என்னடா இது, யார் மூஞ்சிலும் மூழ்கி காலங்கத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா இந்த பண்ணையார் வீட்டு தோட்டம்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே தோட்டம் இருக்கும், அந்த வழியாக உள்ளே போனால் தான் அவங்க வீடு உள்ளே இருக்கும். இப்போது நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. போயிட்டு தோட்டத்தில் வந்துட்டு அம்மா எந்த இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு வேறு தெரியல. அம்மான்னு கத்திட்டே இருக்க. உங்களோட அம்மாவுக்கு உங்கள் வாய்ஸ் தெரியும்ல. ஸோ வந்துட்டா போகலான்ட்டு என்னடி அப்படிங்கிறாங்க. கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு சூடாக சாப்பாடு சாப்பிட்டு நீ காட்டில் வேலை செய்ய முடியுமா? அதுக்கு தான் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், நல்லா குழுக்குள்ளு குடிச்சிட்டு தெம்பாயிரு அப்படிங்கிறீங்க. கொழுப்பை பாரு, இதுக்கு சோறாக்கு சலுப்பட்டு கஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அவள் வேக்கண்ட்டை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பக்கத்தில் வேலை செய்கிற அக்கா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. உன் பிள்ளை நல்லா விவரமாக தான் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட அம்மாவும் ஒரு 1/4 மணி நேரம் உட்காரடி, சாப்பாடுக்கு விடுவாங்க வரேன் அப்படிங்கவும், அப்பா எங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அப்பனா அதோ அங்கே ஆம்பளை ஆளுங்கள்லாம் வேலை செய்கிறாங்கல்ல அங்கே இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லவும், சரி இரு நான் கொண்டு போய் இதை அங்கே வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அப்பாவுக்கு கொண்டு போயிட்டு அந்த கஞ்சி வைக்கணும்ல அங்கே போயிட்டு அப்போ அப்படின்னு கத்துறீங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. கஞ்சி இங்கே வைக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னு சொல்லுவார். சரி, நீங்களும் வந்துட்டு ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் வந்துட்டு அந்த கஞ்சி இருக்குள்ள அந்த தூக்கு போசி அதை அப்படியே மாட்டி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து இந்த பக்கம் வந்துடுவீங்க. அங்கெல்லாம் ஒரு ஜென்ஸ் ஆக்குனால நீங்கள் அம்மா கிட்டே வந்துடுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் அப்படியே அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களோட அம்மாவும் சாப்பாடுறதுக்கு வராங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களோட அம்மா, ஏண்டி சோறு தானே நாக்கு சொன்னேன், கஞ்சி கரைச்சிட்டு வந்திருக்க, எப்படி நான் வேலை செய்கிறது, காலையிலேயே சாப்பிடாம வெறும் கஞ்சி குடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. வேணுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வந்தேன், நானும் தினமும் சாப்பாடு செஞ்சு வச்சா வேணும்னு நீங்கள் சாப்பிட்றதில்ல, நிறைய செய்யுன்னு சொல்கிறீங்க, நிறைய செஞ்சு சாப்பிட்றதில்ல, கம்மியாக செஞ்சால் பத்தலைன்னு சொல்லி சண்டை போடுறீங்க. நான் என்ன பண்ணிட்டோம், தினமும் நானே பழைய கஞ்சி குடிக்க முடியுமா? நானும் மனசு தானே, எத்தனை வேலையை நானும் செய்கிறேன்ல, இவ்வளோ வேலை செஞ்சுட்டு கஞ்சி குடிக்கணுமா நான் அப்படின்னு சண்டைக்கு போக பக்கத்தில் இருக்கிற அக்காங்கெல்லாம், பிள்ளை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்களா நீங்கள் கஞ்சி ஊற்றி அப்படிங்கிறாங்க. அட ஏக்கா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி ஆத்தா நாங்களே குடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு கடிச்சுக்க அப்படின்னு கேட்க, அதான் பால் அதுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதை எடுத்து பார்த்தா மிளகா. வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு இந்த மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு கஞ்சி குடிக்கிறாங்க பாருங்கள். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏப்பில்ல நானும் தான் கஞ்சி கரைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குதே, ஏன் நீ எப்படி கரைக்கிற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒரு சில பேர்த்தோட கைப்பக்குவம், கைப்பட்டாவே மனன்னு இருக்கும், அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அதானே இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, உனக்கு ஏதோ ஒரு கைப்பக்குவம் இருக்குது, நீ கொடுக்குற கஞ்சியை குடித்தா கூட 100 வருஷம் வாழலாம் போல், அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்படியே கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற அக்காங்கெல்லாம், அப்படின்னா வயனுக்கு வேறு போகிற புருஷன் 100 வருஷம் நல்லா வாழ்வான், அவ்வளோ நல்லா சமைச்சு போடுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. நீங்களும் சிரிச்சிட்டு சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் வேறு. இப்போ கரெக்டாக இந்த வார்த்தை அந்த பக்கம் தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்த டேக்கு காது கேட்கும். ஸோ அவர் வந்துட்டு பண்ணையார் வீட்டு பையன், ஓகேவா, அவர் வெளியூரில் படிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ தான் சார் வந்துட்டு படித்தெல்லாம் முடித்து அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். வந்துட்டு அவருக்கு செம்மையாக போர் அடிச்சிருக்கும். அவர் வெளியூர்லேயே இருந்தங்காட்டிக்கும் இங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா எப்போவுமே எங்கேயாவது வெளில போகிறது வருது அப்படின்னு இருக்குமா. ஸோ வீட்டுக்கு வந்தால் லீவுக்கு கூட வீட்டுக்கு வர மாட்டார். பட் இப்போ படிப்பே முடிஞ்சங்காட்டிக்கும் வேறு வழி இல்லைன்னு வந்திருக்காரு. ஒரு கொஞ்ச நாள் தான் திரும்ப வந்துட்டு அங்கேயே வேலை கிடச்சி போயிடுவார். அந்த மாதிரி பிளானில் தான் இருக்காருங்க. ஸோ அப்படியே வந்துட்டு போர் அடிக்குதுன்னு தோட்டத்து பக்கமாக வர இதெல்லாம் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் காதில் கேட்கும். ஸோ இதில் இன்னொரு அக்கா வேறு, வயனுக்கிற அழகுக்கு அவள் சமைக்கவே இல்லைன்னா கூட 100 வருஷம் வந்துட்டு அவள் மூஞ்ச பார்த்தே வாழலாம் அப்படின்னு வேற வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு 20 வருஷம், அதிகபட்சம் 30-40 வருஷம்தான். அதுக்கப்புறம் வயசானா தான் முன்ன மாதிரி தான் தோல்லாம் சுருங்கி போயிடும். அதுக்கப்புறமா என் மூஞ்ச பார்க்கறதுக்கே எனக்கே பிடிக்காது, இந்த மூஞ்ச பார்த்து 100 வருஷம் யார் வாழ முடியும், சும்மா சொல்லாதக்கா அடித்து விடுற என்ன அப்படிங்கிறீங்க. அந்த அக்காவும்,
இல்லடி, ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு வயசானா கூட வயசான மாதிரியே தெரியாது. நீ அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி அப்படிங்கிறாங்க. என்ன கிரியோப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று கேட்டுட்ருப்பாரு. யார் அப்பேற்பட்ட அழகி, 100 வருஷம் ஆனால் கூட வயசாகாத அளவுக்கு, அதுவும் கைப்பட்டாவே, அதாவது கையால் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டா 100 வருஷம் வாழ்வாங்களா? அப்பேற்பட்ட மந்திரவாதி யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எட்டி எட்டி பார்க்குறாரு. ஒன்றும் தெரியல, உங்கள் ஃபேஸே தெரியல. நீங்கள் சும்மா தலையை அங்கங்கே ஆட்டிக்கிட்டே இருக்கிறனால அவரும் அப்படி எப்படியும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தலையாட்டுறீங்களோ அங்கங்கெல்லாம் தலையை ஆட்டி ஆட்டி பார்க்குறாரு. ஆனால் அவர் இப்படி திரும்ப நீங்கள் இப்படி திரும்பிடுவீங்க, நீங்கள் இப்படி திரும்ப அவர் அப்படி திரும்பிடுறாரு. என்னடா இதை பிள்ளை இப்படி தலையாட்டி போகும்போது இப்படி ஆட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்க. ஏப்பா டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா டேவோட அம்மா தான். என்னம்மா அப்படின்னு கேட்க, அங்கே என்ன பண்ணுற? வா வா வா, அம்மா சமைச்சு வச்சுருக்கேன், மீன் குழம்பு ரசமும் வச்சுருக்கேன், நீ வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவரோட அம்மா கூப்பிட, நீ மீன் குழம்பே ரசம் மாதிரி தான் வைப்ப, இதில் ரசம் வேறு தனியாக வச்சுருக்கியா, இனி அதை எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் முனங்கிட்டே போகிறாரு. அவரோட அம்மா வந்துட்டு அந்த அளவுக்கு குக் பண்ண தெரியாது. ஸோ அதனால தான் அப்படி ஒரு மாதிரி முனங்கிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே போனதுமே அவங்களோட அம்மா, இந்தாடா பொரிச்ச மீன், இது அவிச்ச மீனுன்ட்டு என்னென்னமோ எடுத்து வைக்க, மா போதுமா ஒன்று மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாரு. இந்தா இதை சாப்பிடு, இந்தா அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கவனிப்பு. எதை சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது. டேய் மீன் தொக்கு போட்டா அப்படிங்க. மா ஒரு விஷயம் சொல்லிட்டா, தப்பாக எடுத்துக்காத, கோச்சிக்காத அப்படிங்க. என்னடா ஏதாவது காரம் அதிகமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, தயவு செஞ்சு நீ ஏதோ ஒன்று மட்டும் சமைச்சு கொடு, நிறைய சமைக்காத, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஏன் மெனக்கெட்டு சமைக்கிற, உனக்கு தான் அது வரல, விட்டுறலாம்ல அப்படிங்க. கொழுப்பு பார்த்தியாங்க இவனுக்கு, நான் எவ்வளோ ஆசையாக பையன் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லி சமைச்சு போட்டால் எப்படி பேசுகிறான் பாருங்கள். இதுக்கு தான் சொன்னேன், பேசாமல் ஒரு வேலைக்காரங்க வச்சுக்கலாம் சமைக்கிறதுக்குன்னு. எங்கே கேட்குறீங்க, என் கையால் சமைச்சாதான் நல்லா இருக்குது, நான் உன் கையால் சாப்பிட்டா தான் 100 வருஷம் வாழ்வேன்னு உன் அப்பா சொல்கிறாரு, இதனால தான் நான் வந்துட்டு சமையல்காரி போடாமல் நானே சமைச்சிட்ருக்கேன் அப்படிங்க. இதை அந்த ஆள் இப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா பார்க்க, அவரோட அப்பா, டேய் சமைக்கிறதுக்கும் ஆள் வச்சா எத்தனைக்கிட்ட ஆள் வைக்கிறது, நீயே சொல்லு, ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும், எத்தனை பேத்துக்கு சம்பளம் கொடுக்குறது, இவ செய்கிறதே அது ஒரு வேலை தான், அதையாவது செய்யட்டுமே தான் இப்படி சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, டேக்கு செம்ம சிரிப்பு. சிரிச்சுட்டே, நல்ல தந்தரமான ஆளுங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, ரசம் வச்சுட்டாடா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீ போத்துன்னு என்ன அப்படின்னு கேட்க, டே விளாடாத, அது மீன் குழம்பு அப்படிங்கிறாங்க. நான் ரசம்னு நினச்சிட்டேம்மா, சரி பரவாயில்ல, ரசத்தை என்ன பச்சை தண்ணி மாதிரி தானே வச்சுருப்பேன், ஊற்று அப்படிங்கவும், ஏங்க இவனை வெளியூர் அனுப்பாதீங்க படிக்கிறதுக்குன்னு சொன்னல, கேட்டிங்களா, இப்போ பாருங்கள் வீட்டோட அருமை பாசம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை எடுத்து ஊற்றுனா அது கலர் கூட மாறல, பச்சை தண்ணி மாதிரியே தான் இருக்குது, பச்சை தண்ணி வந்துட்டு தாளித்த மாதிரி இருக்குது. ஏப்பா நான் சொன்னல பச்சை தண்ணின்னு கரெக்டாக தானே இருக்குது, பச்சை தண்ணியில் வெங்காயம் மிளகாய் தாளித்து போட்டால் ரசம் ஆகிடுமா, புளி போடணும், நிறையா போடணுமா அப்படிங்கவும், ஆமாம் இவனுக்கு அப்படியே சமைக்க தெரியும், போடா கட்ட, நாளைக்கு உனக்கு ஒருத்தி வருவாள்ல, பார்க்குறேன் அவள் எப்படி சமைக்கிறான்னு, அதையும் பார்க்குறேன் அப்படிங்க. என்னமோ தெரியல, டக்குன்னு இந்த வார்த்தை கேட்டதும் டேக்கு உங்கள் ஞாபகம் வருது. எல்லோரும் அங்கே பேசிகிட்டு இருந்தாலும் கேட்டிருப்பார்ல, அவருக்கு ஏன் தெரியல, ஆனால் சட்டுன்னு உங்கள் ஞாபகம் தான் வருது. அப்படியே வந்துட்டு ஏன் இந்த பொண்ணு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவார் எந்திரிச்சு அவர் ரூமுக்கு. இப்போ அப்படியே நான் டைம் ஸ்கிப் ஆகுது. மனுஷனுக்கு எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருக்க முடியும், நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு நார்மல் டிஷர்ட் எடுத்து போட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டாரு. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, பாத்திரத்தை எடுத்து போய் சொல்கிறாங்க, எனக்கு சலுப்பாக இருக்குது, நான் தூக்கிட்டு வந்தேன்ல, வரும்போது அதை கூட தூக்கிட்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்கவும், ஏண்டி சும்மா தானே போகிறேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களோட அம்மா. யார் சொன்னால் நான் சும்மா போகிறேன்னு, சமைக்கிறதுக்கு விறகு வேணும்ல, நான் போயிட்டு விறகு எடுத்துகிட்டு தான் போவேன், என்னால் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது, வேணா தூக்கிட்டு வா, எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உனக்கு நாளைக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போகிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு, பேருக்கு தான் நான் அம்மா, ஆனால் இவன் எனக்கு மாமியார் மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கு பாத்திரத்தை ஒரு மரத்தில் மாட்டிட்டு அவங்களும் வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க, போயிட்டு உங்களுக்கு ரொம்ப சலுப்பாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா
அந்த மரம் இருக்குல்ல, ஒரு மரம். ஸோ அந்த காட்டு வெளியே போகிறப்போ அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் அது. அங்கே வந்துட்டு அழகாக மாங்காய்லாம் வந்துட்டு நல்லா பழமாகவே வந்துட்டு கீழே விழுதாது, பழமாக பழுத்து அப்படியே நிற்கிது. ஆ, பழம் பழுத்து கீழே விழாமல் இருக்குது. இந்த நிலமையில இருக்கிறப்ப பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இது பறிக்கலாமா வேணாமா, வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. யார் கேட்க போகிறா, காட்டுக்குள்ளே இருக்கிற மரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாவணிக்குள்ளே அதை எடுத்து அப்படியே இடுப்பில் சொருகிட்டு அந்த ஸ்கர்ட் கொஞ்சம் இழுத்து சொருகிட்டு அப்படியே அந்த மரத்து மேலே ஏறிடுறீங்க. மாமரம் வந்துட்டு கொஞ்சம் ஏறுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டோமா அப்படியே ஈஸியாக ஏறிடலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் அந்த மரத்தில் ஏறிக்கிறீங்க. ஏறி அப்படியே அந்த கிளை இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அப்படியே அந்த கிளை மேலே நின்று அந்த பழம் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே வந்துட்டு பறிச்சிடுறீங்க. பறித்து அப்படியே அது மேலேயே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா மாங்காய்லாம் இருக்குல்ல பச்சையா, அதெல்லாம் பறித்து அப்படியே வந்துட்டு அந்த உங்களோட தாவணிக்குள்ளே அதில் போட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போ தான் தோணுது, பேசாமல் அந்த போசியை வாங்கிட்டு வந்திருந்தா அதில் போட்டு எடுத்து போயிருக்கலாம். இப்போ பாரு, வயிற்றில் கட்டிட்டு ஏதோ மாசமாக இருக்க மாதிரி இருக்குது சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த தாவணியில் போட்டு கட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் நிறையா பொறிச்சிருப்பீங்க, சில பறிச்சுட்டு அதெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப போர் அடிக்குது, வீட்டுக்கு போனாலும் சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மரத்துலேருந்து இறங்கி அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. நடந்து போகிறப்ப இன்னொரு மரம் இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி, அது ஒரு கொய்யா மரம் மாமரம் ரெண்டும் வந்துட்டு பக்கம் பக்கமாக இருக்கும். இங்கே கொய்யா மரமும் இருக்கா, அப்போ கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாத வேலைக்கு ரெஸ்ட் வேறு. அப்படியே போய் ஒரு வாரமாக உட்காந்துக்கிறீங்க அந்த மாமரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு. அந்த மாங்காய் எல்லாம் அதெல்லாம் எடுத்து ஒரு மாங்காய் மட்டும் எடுத்து கல்லை வச்சு கொட்டி புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாக்கில் எச்சி ஊடுறது கொட்ட கொட்டவே. ஐயோ எப்படி இப்படி இருக்குது, எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று மட்டும் எடுத்து வாயில் வைக்கிறீங்க பாருங்கள். அப்பா, அப்படி ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது, என்ன இவ்வளோ புளிப்பாக இருக்குது, இதை வச்சு ஊறுகாய் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மாற்றுக்கடி உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நம்ம டே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே அந்த வழியாக போனவர் அவரும் ஏதோ ஒரு மாங்காய் பார்த்துட்டு அதை பறிக்கிறதுக்கு மரத்து மேலே ஏறி இருந்திருப்பார். அப்போ நீங்கள் அந்த மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், மந்திரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களோட ஒரு கையில் வந்துட்டு மாங்காய் இருக்கும். ஸோ அந்த மாங்காயை வந்துட்டு இப்போது என்னோட இந்த கையில் மாங்காய் இருக்கா, ஒரு 5 நிமிஷத்தில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக நீங்களே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு நுணுங்கி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஏதோ உட்காந்து மந்திரம் பண்ணுற மாதிரி இப்படியே ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு மறைச்சிட்டு உடச்சி ஒரு மாங்காய் இருக்குல்ல அதை வந்துட்டு அப்படி இந்த கைக்கு மாற்றிட்டு டடை பார்த்தியா எப்படி நுணுங்கிடுச்சா, சரி ஓகே, இப்போ இந்த மாங்காயில் ஒரு பீஸு என் வாய்க்குள்ளே போகும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு வந்துட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வாயில் போட்டுட்டு நான் மந்திரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்புறமா பே அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு நீட்டிட்டு எப்படி இது என் வாய்க்குள்ளே போச்சா, அத்தான் மந்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனியாக உட்காந்து பெணாத்திட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஆள் மேலே மரத்து மேலே தான் உட்காந்துருக்காரு. அவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்காரு. யாரடா இந்த மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது, நீங்கள் ட்ரெஸ்லாம் வந்துட்டு போட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஜடையில் பூ வச்சுருக்கிறதெல்லாம் அவர் அங்கே பின்னாடியே பார்த்துருப்பாருல்ல. அட இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி இறங்கி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஜகன் குதிப்பார். அவர் குதித்த வசதிக்கு நீங்கள் பயந்து போயிட்டு அப்படியே அந்த மாங்காயெல்லாம் அப்படியே அங்கே கீழே விட்டுட்டு எஞ்சி ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போது டேவ் வந்துட்டு ஏய் பொண்ணு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பயம் ஓடிட்டே இருக்கா, மந்திரவாதி அப்படின்னு கூப்பிடுறாரு. மந்திரவாதியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபேஸை பார்ப்பாரு. அவ்வளோதான், ஏதோ அவருக்கு நீங்கள் மந்திரம் போட்ட மாதிரி ஆயிடுது. உங்களே பார்த்துட்டே இருக்க. யாரை பார்த்து மந்திரவாதின்னு சொல்கிற, யார் நீ, என்ன எதுக்கு மந்திரவாதின்னு சொன்ன, என்னை பார்த்தா உனக்கு மந்திரவாதி மாதிரி தெரியுதா, சூனியக்கார மாதிரி தெரியுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு நிற்பார். ஹலோ, தமிழ் தெரியாதா, பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தா தமிழ் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் இல்லை நீங்கள் தான் மேடம் மந்திரம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே, அதனால தான் மந்திரவாதின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அச்சோ, நீ அதெல்லாம் பார்த்துட்டியா கேட்டுட்டியா அப்படிங்கிறீங்க. அச்சோ, நான் அதெல்லாம் பார்த்துட்டேனே கேட்டுட்டேனே அவரும் அப்படிங்கிறாரு. போச்சு, யார்கிட்டையும் சொல்லிடாதா, என்னை லூசுன்னு நினச்சிப்பாங்க, ஏற்கனவே இந்த ஊர்லலாம் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நீ தினமும் என்னை பார்க்க வரியா
அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு கேட்க, இல்லை நீ தான் மந்திரவாதியாச்சே, எனக்கு கொஞ்சம் மந்திரம் கற்றுக்கணும் வரியா அப்படிங்கிறாரு. பொட்ட பிள்ளைய பார்த்து வரியான்னு கேட்குறியாடா நான் அப்படின்னு கத்த, ஏய் நான் தப்பால கேட்கல, தினமும் ஒன்று பார்க்கணும் போல இருக்கு, வரியான்னு தான் கேட்டேன், சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரே இதில் சொல்ல, அப்போது இந்த மந்திரவாதியை பற்றி நான் ஊருக்குள்ளே சொல்ல வேண்டியது இருக்கும், ஊருக்குள்ளே ஒரு சூனியக்காரி இருக்கான்னு, பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுறேன்ன, சொல்லாத அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி நான் சொல்லலை அப்படின்னா நீ கரெக்டாக தினமும் இதே டைமுக்கு இங்கே வரணும், நீ வரலைன்னா அடுத்த நாளே ஊர் ஃபுல்லாக பரவிடும் நீ ஒரு சூனியக்காரின்னு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வேறு காட்டுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஷாக்கு. என்னை எப்படி நீ ஃபோட்டோ பிடிச்ச அப்படின்னு கேட்க, அவர் தான் பண்ணையார் வீட்டு பையனாச்சு, நல்லா வசதி, ஃபோன்லாம் இருக்குது, ஸோ கேமராலாம் இருக்குது, ஸோ ஃபோட்டோ எடுத்து அப்படியே வெளில வரும்ல, ஸோ அந்த கேமரா பார்த்தியா ஊரெல்லாம் எல்லா செவத்துலேயும் ஒட்டிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, வேணாம் நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, சரி இப்போ போ அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்ல, மந்திரவாதி அப்படின்னு கூப்பிடுறாரு. என் பேர் மந்திரவாதி இல்லை, வயன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு நீ மந்திரவாதி தான் போ, அதுக்கு முன்ன இந்தா இந்த மாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. ஆமாம்ல மறந்துட்டேன், ஊறுகாய் போடுறதுக்காக படித்தேன் அப்படின்னு சிரிக்க, ஓ ஆமாம்ல நீ நல்லா சமைப்பேன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா அப்படிங்கிறாரு. சமைப்பேன், நல்லா சமைப்பேனான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கவும், கேள்விப்பட்டேன் ஏதோ உன் கைப்பட்டாவே மணமணன்னு மணக்குமாமா அப்படிங்க, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படி நைஸாக அங்கேருந்து கிளம்பிடுறீங்க மாங்காலாம் எடுத்துகிட்டு. அவரும் வந்துட்டு மந்திரவாதி அப்படிங்கிறாரு. அப்படிங்க பாய் அப்படின்னு சொல்லவும், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா சாரா வீடு வந்து உங்கள் பக்கத்து வீடு தான். ஸோ ஓட்டு வீடு உங்கள் வீடு, எல்லாத்து வீடும் அங்கே இருக்கிற எல்லா வீடும் ஓட்டு வீடு, ஓகேவா? ஸோ சாரா வீடு உங்களோட பக்கத்து வீடு தான். அவள் வீட்டு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்குது. ஐயோயோ என்னது எங்கிட்ட கிளம்பி மண்டை போட்டுருச்சா, கூட்டமாக வேறு இருக்குது. இப்போ நான் மறுபடியும் போய் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு போகணுமா, ஐயோ மறுபடியும் அவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த மாங்காயெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே வந்துட்டு கையிலே பிடிச்சிக்கிட்டு, தள்ளுங்க என்னாச்சு பாட்டி உனக்கு என்னாச்சு, ஐயோ பாட்டின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போக, அங்கே போய் பார்த்தா பாட்டி குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்ருக்கு. பாட்டி நீ என்ன இப்படி குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, ஏன்டி நான் உட்காந்துருந்தா உனக்காண்ணா அப்படிங்கிற மாதிரி அது கேட்குது. இல்லை என்ன இப்போ இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அப்போது கூட்டமாக இருந்தால் நான் சாகணும்னு அர்த்தமா உனக்கு அப்படின்னு அது கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது சும்மா பயந்து போயிட்டேன் அப்படின்னு வளர, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதை பிடிச்சி திருக்குது. பாட்டி விடு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏண்டி நான் உனக்கு பார்த்தேன் உள்ளே வரும்போதே ஐயோ பாட்டின்னு அழுதுட்டு வர, ஏன் வீடு ஃபுல்லாக கூட்டமாக இருந்தால் நான் செத்து போனது அர்த்தமா உனக்கு, அவ்வளோ ஆசை உனக்கு நான் சாகணுன்னு அப்படிங்க. ஆமாம் இல்லையா பின்ன, எப்போ பார்த்தாலும் உன் பேத்தி என் கூட விளையாடவே விட மாட்டேல்ல, அதான் எனக்கு கோவம், ஆனாலும் சரி விடு எதுவும் சொல்லலை அப்படிங்கவும், போயிட்டு உள்ளே போய் பாரு அப்படிங்க. ஆமாம் எதுக்கு இங்கே கூட்டம் அப்படின்னு கேட்குறீங்க, அடியே போய் பாருடி உள்ளே போயிட்டு அப்படிங்க. அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. போனால் பேக்கெல்லாம் வெளியே இருக்குது. என்னடா அது இப்போ பேக் இங்கே இருக்கு, இப்போ ஸ்கூல் போகலையா, போனாலே ஒரு வேளை யாராவது மண்டையில் கல் எடுத்து போட்டு உடச்சி அனுப்பிட்டாங்களோ, அதுக்கு எத்தனை கூட்டமோ அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா அவளை வந்துட்டு குடிசை மாதிரி ஏதோ இது பண்ணி உட்கார வச்சுட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டு ஏதோ படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பெரிய அந்த கம்பு மாதிரி ஏதோ போடுவாங்களே, உலக்கையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு அவளை பார்த்ததும் செம்ம சிரிப்பு, அப்படியே விழுந்து சிரிக்கிறீங்க. அவனா உங்களை அப்படியே விட்டா அப்படி பார்வையில் எரிச்சிருவா போல் அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் என்னடி இது இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ஏய் வாயினடி வாய் கரும, உனக்கு அப்படி ஒரு வாய், எதனாவது சொன்னீங்கன்னா அப்போவே நடந்து தொலையுமா என்ன அப்படிங்கிறா. ஓ
அப்போது அவ்வளோதானா? இனிமேல் நீயும் ஸ்கூலுக்கு போக மாட்டியா? அப்பாடி, என்னடா நமக்கு மட்டும் இவ்வளோ போர் அடிக்குதே, வீட்டில் யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை, இனிமேல் நீயும் ஸ்கூல் போக மாட்டேன், நானும் போக மாட்டேன், 2 பேரும் ஒன்று ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்க. வாய மூடு, எக்ஸாம் முடிய வரைக்குமாவது தாக்கு பிடிப்பேன்னு நினச்சேன் அப்படிங்கிற இதுக்கு தான் நீ என்கிட்ட பாய் சொல்லாமல் போயிருந்தீன்னா நான் உனக்கு சபிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்க. வாய மூடு வயன், எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்க. அவளோட அம்மா வந்துட்டு தலைப்பாலையே அடிக்கிறாங்க. என்னடி உனக்கு டென்ஷன் வந்து கிடக்குது இப்போ? ஏதோ சரி பிள்ளை பெரிய மனுஷன் வரைக்கும் படிக்க அனுப்பலான்னு அனுப்பினேன், அதுக்குன்னு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் கூட இப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்கிற மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இங்கே பாருமா ஓயன், உன் ஃப்ரெண்டு தானே, இந்த எருமைக்கு கொஞ்சம் சொல்லி புரியவை, வந்தா பிடிச்சி இப்படியே உட்காந்துருக்கா அப்படிங்க. ஆமாம், எந்நேரம் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளா ஸ்கூல் விட்டு வந்துட்டா அப்போவே போயிட்டு அப்படிங்கவும். அப்போ நீங்கள் என்னடி ஃபஸ்ட்டு பீரியடே முடியறதுக்குள்ளே வந்துட்டியா நீ வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி, அதான் சபிச்சு அனுப்பினல்ல அப்படிங்கிறா. சரி சரி, இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக பழிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. கருணாக்குடி உனக்கு, கருணாக்கு ஏன்னு வேற யோசிக்கிறியா? கருவம் பிடிச்சாலும் உனக்கு கருணாக்கு அப்படிங்கிறா. ஆமாம்ல, என் நாக்கெலாம் மச்சம் இருக்குது, இதுக்கு தாண்டி நான் மனசார வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டுனா அது நடக்கும். பரவாயில்ல, நல்ல விஷயந்தான் நடந்திருக்கு, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, நீ சந்தோஷமாயிரு அப்படிங்க. ஆமாம், அது என்னது கையில் அப்படிங்கிறா. மாங்கா ஊறுகாய் போட போகிறேன் அப்படிங்கவும். ஒன்றும் போட வேணாம் கூட எனக்கு அப்படிங்கிறா. நான் கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி பறிச்சுட்டு வந்தேன், மீனா நீ வா, நீயும் போயிட்டு 2 பேரும் மரத்தில் ஏறி பறிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்னெல்லாம் விட மாட்டாங்க, உன்னை விட்டாங்களா ஒரு மாதம் வெளியே, மரியாதை எனக்கு கூட எனக்கு வேணும் அப்படிங்கிறா. இந்தா வச்சு தொலை, ஏதோ என் கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்களும் வந்துட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க, ரொம்ப டயர்டாகவே இருந்திருக்குமா. அப்படி போய் பேன் அந்த இது கட்டில் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய் படுத்துக்கிட்டு இன்றைக்கி என்ன இவ்வளோ சலுப்பாக இருக்குது அப்படி என்ன பண்ணுன்னு சொல்லி யோசிச்சுட்டுக்க, டக்குன்னு உங்ககிட்டே ஞாபகத்துக்கு வராரு. அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு, அவனுக்கு என்ன ஒரு கொழுப்பு, என்ன மந்திரவாதிங்கிறான், அதுவும் இல்லாமல் ஊழலாம் என் ஃபோட்டோவை மந்திரவாதி சூனியக்காரன்னு ஒட்டுவேங்கிறான், என்னை கேட்காம என் ஃபோட்டோ எடுத்ததே தப்பு, அது ஊழலாக வர ஓட்ட போகிறானா, அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் அப்படியே உட்காந்துருப்பீங்க. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 மணி 4 மணிங்கிறப்போ அப்பா அம்மாலாம் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ காட்டு வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் ஏர்லியராக வந்துடுவாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், என்னடி இப்பயும் கஞ்சி தானா, இல்லை எதனாவது வாய்க்கு ருசியாக சமைச்சு தர போறியா அப்படின்னு கேட்க, வாய்க்கு ருசியாக வேறு வேணுமா, சரி நான் வேணா சட்னி செஞ்சு தரட்டேன் நைட்டுக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ ஆர்வம் இன்றைக்கும் வேணாம், வேறு எதனா சமைச்சு கொடு அப்படின்னு அப்பா வேற கேட்குறாரு. அப்போது அப்பா, சரிப்பா நான் உனக்கு இன்றைக்கி சமைச்சு தரல, ஆனால் நாளைக்கு சமைச்சு கொண்டு வர வேலைக்கு, சரியா, இன்றைக்கி சும்மா எதனாவது சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு எதையோ போட்டு ஒன்று செஞ்சு அப்படியே நைட்டுக்கு சமாளித்து தாட்டி விட்டுருவீங்க. ரொம்ப சலுப்பாக இருக்குது உங்களுக்கு வேறு. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சாரா வீட்டில் வேறு அவளை எங்கேயுமே விட மாட்டேங்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு நான் இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தப்போ இவள் வந்தாளா, எப்படி ஜாலியாக சுற்றினா, இப்போ அவளும் தனியாக இருக்கட்டும், நான் ஜாலியாக சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவள் அம்மா வந்து சொல்கிறாங்க, அவள் கூப்பிட்றாடா வாவான்னு சொல்லி, நான் கூப்பிட்டு பாவம் வந்தாளா, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலே படுத்துப்பீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. சாராவுக்கு தான் கடுப்பாக இருக்குது, என்னவே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா. இப்போ விடிய காலையில் ஆகுது, நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்ணை முழிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சா வெளியே ஒரு மாதிரி சலக்குன்னு தண்ணி சத்தம். என்னது, நமக்கு முன்னே யார் எழுந்திரிச்சு குளிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி பார்த்தா அம்மா தூங்குறாங்க. மா அப்பங்க அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படி தெரியும், தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துலேயே சொல்ல, அது சரி காலங்காத்தால் எழுந்திரிச்சு எங்கே போனாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே சரி வாசலுக்கு கூட்டி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. வந்து அப்படியே வந்துட்டு அந்த சீமா இருக்குல்ல, ஸோ அந்த விளக்கு மரம் அதை எடுத்துகிட்டு அப்படியே நின்னா வாசலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு, அதாவது பாத்திரம்லாம் வெளியே வாசல் முன்னாடி தானே கழுவுவாங்க, அந்த மாதிரி தான் அந்த இடத்துல அப்பா உட்காந்துட்ருக்காரு. எப்போ நீ எப்போ விளக்கு கழுவிட்டுருக்கா, நானே அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிறவா, நீ அதெல்லாம் பண்ணுற, என் மேலே அவ்வளோ பாசமாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்த்து ஈன்னு சிரிக்கிறாரு. எனத்துக்கு இப்படி காலங்காத்தால் பல்ல காட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்க, என் கண்ணு அப்பா இன்னைக்கு
மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சமைச்சு கொண்டு வரியா அப்படின்னு கேட்க, அதானே பார்த்தேன் உனக்கு அதே மேலே பாசமாது, எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை வைக்க தானே நீ இருக்க அப்படிங்க. அவரு சிரிச்சுட்டே, சமைச்சு கொண்டு வா சரியா. அதனால தான் அப்பா நேரமாக போயிட்டு மீன் பிடிக்கிற இடத்துலையே வாங்கிட்டு வந்தேன். இந்த மீன் மத்தி மீன், குழம்புக்கு ஒரு மாதிரி ருசியாக இருக்கும். இப்போது இதுக்கு சமைச்சு கொண்டு வா, காலையில் சோறே வேணாம், அம்மாவும் அப்பாவும் அப்படியே போயிடுறோம், ஆனால் ஒரு 11 மணிக்காட்டு சமைச்சு கொண்டு வரியா அப்படின்னு கேட்க, சரி கொண்டு வரேன் போ, ஆசைப்பட்டு கேட்குற அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா என் செடியெல்லாம் கழுவி எடுத்து மீனெல்லாம் கழுவி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அப்படியே அம்மா அப்பா 2 பேரும் கிளம்பி முடிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. இப்போது அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மீனையே அப்படி கன்னத்தில் கை வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் இன்றைக்கி எதனாவது ஈஸியாக சமைச்சு கொண்டு போகலான்னு நினச்சா எனக்கு இத்தனை வேலை. பரவாயில்ல, நீ ஒன்றும் கறி குழம்பு ஆக்குற அளவுக்கு கஷ்டமான வேலை இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம், எதையும் தாலி கூட தேவையில்லை, பச்சையாக போட்டு அரைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்கல் இருக்குல்ல, ஸோ ஆட்டுக்கல்லில் போட்டு நீங்கள் அந்த ஏதோ வெங்காயம் பச்சை மிளகாலாம் வந்துட்டு ஏதோ பச்சையாக போட்டு அரைப்பாங்களாமாவே, ஸோ அந்த மாதிரி ஏதோ போட்டு அந்த மசாலா அரைக்கிறீங்க. அரைச்சி முடிச்சு அதெல்லாம் போயிட்டு கொதிக்க வச்சுட்டு கிட்டத்தட்ட 10 மணி ஆகிடும். அப்படியே குழம்பு வாசம் வேறு சாரா வீட்டு வரைக்கும் போகுது. அவள் ஏதோ சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துருக்க. ஏய் வாயை மூடு, அதெல்லாம் நீ இன்றைக்கி சாப்பிடக்கூடாது சரியா, உனக்கு சீரெலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்ணுங்கிறாங்க. என்ன கொடுமை எனக்கு வந்திருக்கு, இவன் இன்றைக்கே இதெல்லாம் சமைக்கணுமா, அவர் நல்லா சமைப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி உட்காந்துருக்க. நீங்கள் சமைச்செல்லாம் முடிச்சாச்சு, அம்மாவும் அப்பா சாப்பிடாமே போயிட்டாங்களா, இவங்க வேற சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சமைச்சிருப்பீங்கள்ல, அது சமைச்சிட்டு உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மீனா ரொம்ப பிடிக்கும், அதனால் சாப்பாடெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறீங்க. ஸோ சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதில் போட்டுட்டு, அதாவது ஒரே தூக்கு பாத்திரத்தில் 2 பேத்துக்கும் ஆகிற மாதிரி சாப்பாடு போட்டு நிறச்சிக்கிட்டு, இன்னொரு தூக்கு பாத்திரம் ஃபுல்லாக வந்துட்டு மீன் குழம்பெல்லாம் ஊற்றிக்கிறீங்க. 2 ஆச்சா, திரும்ப அந்த மீனும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம், அதாவது ஒரு கை அளவுக்கு இருக்கும், முழுசாக போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மீனெல்லாம் வேறு இருக்குது. இப்போ மீனெல்லாம் வந்துட்டு பொரிச்சு வேறு இருக்கிறீங்க, அதனால குழம்பு மீன் குழம்புல இருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் பொரிச்ச மீன் அதுக்காக அதுவும் வந்துட்டு ஒரு வாழை மரம்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்படியே பறித்து அந்த வாழை இலையில் வந்துட்டு அந்த மீனெல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைய வாங்கிட்டு வந்துருப்பார் போல், ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு. 3 கிலோனா ரொம்பலாம் வராது, ஒரு கொஞ்சம் மீன் தான் வரும். ஸோ 3 கிலோ மீன் தான், அதை அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு அழகாக வாழை இலையில் போட்டு சுருட்டி அந்த வாழை இலையை தோசைக்கல்ல போட்டு ஒரு மாதிரி பரட்டுறீங்க. ஸோ அந்த வாழை இலைக்கு அறுக்கிற மாதிரி ஆகட்டுக்கும் அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த மீனில் இறங்குது, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாவம், நேற்று கஞ்சி கொண்டு போய் கொடுத்துட்டேன், எல்லோரும் நல்லா சாப்பாடு சாப்பிட்டாங்க, என் அம்மாவும் அப்பாவும் மட்டும் கஞ்சி குடித்தாங்க. ஒருத்தி கூட இந்தாக்கா நான் இந்த குழம்பு கொண்டு வந்திருக்கேன், கருவாட்டு குழம்பு கொண்டு வந்திருக்கேன், நான் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கல, எல்லாரும் முட்டை மீன் கருவாடுன்னு சாப்பிட்டாங்க. ஆனால் என் அம்மா பாவம், எது கொண்டு போனாலும் எல்லாத்துக்கும் கொடுக்குது, இனிமேல் பாரு யாருக்கும் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரிவெஞ்ச் மூடு வேறு. இப்போ அப்படியே வந்துட்டு அதாவது அதெல்லாம் அப்படியே அழகாக போட்டு ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வாழையில் கீத்து அப்படியே லைட்டாக பிச்சு அப்படியே போட்டு சுருட்டி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்துட்டு அழகாக இன்னொரு தூக்கு பாத்திரம் எடுத்துக்கிறீங்க, ஓகேவா. ஸோ இன்னொரு தூக்கு பாத்திரத்தை எடுத்து, அதாவது பொரிச்சதெல்லாம் வந்துட்டு ஜிலேபி மீன், ஸோ குழம்புக்கு மத்தி மீன், ஓகேவா. ஸோ அப்படியே வந்துட்டு இன்னொரு தூக்கு பாத்திரத்தை அப்படியே அடுக்கிக்கிறீங்க. ரொம்ப வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீனெல்லாம் வந்துட்டு ஜிலேபி சின்னதாக இருக்குல்ல, ஸோ அது மாதிரி. ஸோ அந்த பீஸெல்லாம் 10-15 பீஸ் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி 2 பேரும் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அழகாக அதெல்லாம் அடுக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 தூக்கு பாத்திரம், அப்படியே வந்துட்டு ஒரு பை இருக்குது. ஸோ 2 இருந்தால் கையில் பிடிச்சிட்டு போகலாம், ஸோ 3 ஆக்கிறதுனால ஒரு மாதிரி பை இருக்கும், அந்த பைக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு அப்புறம் அந்த மிளகா, அதுக்கப்புறம் இரும்பு வேப்பிலெல்லாம் போட்டு தானே எட்டு போவாங்க. ஸோ அப்பா சொல்லிட்டு போயிருப்பார், கொண்டு வரும்போது கொஞ்சம் கறித்துண்டு, கறித்துண்டுனா அந்த அடுப்பு கறி இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் மிளகா, அப்புறமா இந்த வேப்பந்தலை, அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்லம்மா இரும்பு, அது கம்பி தூக்கி போட்டு வா, இல்லைன்னா காத்துக்கரை பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிப்பான்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து உள்ளே போட்டுக்கிறீங்க. அப்படி போட்டுட்டு அப்படியே உங்கள் வீடெல்லாம் பூட்டிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க எடுத்துகிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் வழக்கம் போல் அந்த மரத்தில் ஏதோ புளிய மரத்தில் போய் உட்காந்துருக்க மாதிரி அந்த மாங்காய் மரத்தில் நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. ஸோ ஜங்கு நாங்கள் குதிக்க, அம்மாடி என்ன இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, உங்களுக்கு அது யாருன்னே தெரியாது. வந்துட்டு பண்ணையார் வீட்டு பையன்லாம் தெரியாது, புதுசாக இருக்கும், உங்களுக்கு தெரியல.
இவன் என்ன பண்ணுறான் இங்க அப்படின்னு சொல்ல, ஏ மந்திரவாதி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஆஹா அப்படின்னு சொல்லுவீங்க. நீ வரையா நான் வரட்டா அப்படிங்கிறாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நானா வந்தா அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு குடுகுன்னு ஓடுறீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர், ஓகேவா? ஸோ ராயல் ப்ளூ கலர் தாவணி கட்டியிருப்பீங்க, ஒயிட் கலரில் பாவாடை, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே நீங்கள் ஓடி போய் நிற்க, கையில் என்ன அப்படிங்கிறாரு. அவருக்கு ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சாப்பாடு கொண்டு போகிறாளா? இவன் சாப்பாடு தான் நல்லா இருக்கும் சமைச்சான்னு சொன்னாங்களே, சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ நீங்களும், தள்ளுங்க, அம்மா அப்பா காலை சாப்பிடாம போயிட்டாங்க, நான் வந்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும், காத்துட்ருப்பாங்க அப்படிங்க. அதெல்லாம் அப்புறமா கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு விடுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், தெரியும் இந்த டைமுக்கு தான் விடுவாங்கன்னு. சரி இங்கே வாயேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்கா, என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு. எது கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னா அப்படிங்கவும், ஒரு வேளை சொன்னாக்கு இது பிடுங்கி பாரோ, எதுக்கு வம்பு, கஞ்சின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு, கஞ்சி அப்படிங்கிறீங்க. கஞ்சியா? கஞ்சி இப்படி மணக்குமா என்ன, தொட்டுக்க என்ன அப்படிங்கிறாரு. அது வந்து மாங்காய் ஊறுகாய், நேற்று மாங்காய் பறிச்சிட்டு போனல ஊறுகாய் அப்படிங்க. அதுக்குள்ளே மாங்காய் ஊறுகாவே ஆயிடுச்சா அப்படிங்கிறாரு. அது ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி கொடு எனக்கு கஞ்சி வேணும் அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, யாருன்னு தெரியாதா என்ன அப்படிங்கிறாரு. தெரியாது, யார் நீங்கள், நான் ஏன் உங்களுக்கு கஞ்சியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் பண்ணையார் வீட்டு பையன், என்னை பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்க, பண்ணையார் வீட்டு பையனா? பண்ணையார் வீட்டு பையனா வந்துட்டு என்கிட்ட கஞ்சி கேட்குறீங்க, போங்க உங்கள் வீட்டில் நல்லா சமைப்பாங்களா, போய் சாப்பிடுங்க அப்படிங்க. ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, எனக்கு வேணும் கொடு. நான் நேற்று கேள்விப்பட்டேன், எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே உட்காந்து, ஏதோ நீ கஞ்சியில் கை வச்சா கூட அமிர்தமாக ஆகும்னு, அதான் அந்த கஞ்சி கூட நானும் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பிடிங்கிறாரு. விடுங்க விடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் அமைதியாக வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டாங்க உட்கார வச்சுக்கிறாரு. நீங்களும் வானா என் அம்மா அப்பா பசியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, நானும் பசியோடு தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. பாவமாக வேற சொல்லுவாரா, உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இருந்தாலும் அப்பாவுக்கு பிடிக்கும், ஸோ ஆசாசே சமைச்சு எடுத்து போயிருப்பீங்க, அதை வந்துட்டு பையன் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கீங்க, குடுடி அப்படிங்கிறாரு. மாட்டேன், அப்பாவுக்கு பசிக்கும், நான் போகணும் அப்படிங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், ரொம்பலாம் வேணாம், டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் அந்த கஞ்சி கூட அப்படிங்கிறாரு. இல்லை வேணாம் அப்படிங்க, கூட அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிறாரு. ஸோ பிடுங்கி 3 பாத்திரம் இருக்கும், ஸோ எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்க, அது மாதிரி மணக்குது. கஞ்சின்னு சொன்னால் இவ்வளோ மனமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு திறந்தா ஒன்றில் வந்துட்டு சாதம், கஞ்சின்னு சொன்னால் சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறாரு. கஞ்சி வந்துட்டு அப்படிங்கிறீங்க. அப்போ போய் சொல்கிற, இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று திறக்கிறாரு பாருங்க. அப்பா சாமி, மீன் குழம்பு தான், அவ்வளோ மனமாக இருக்குது. என்னது மீன் குழம்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்க. இல்லை இதுக்கு பேர் கஞ்சி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே திருத்துன்னு முழிக்க, அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்தா அப்படியே அந்த வாழை இலைக்கும் அந்த மீனுக்கும், ஒரு பொரிச்ச மீனுக்கும் மசாலாக்கும் ஒரு மனம் அப்படி இன்னும் வருது. அப்படியே ஒரு மனசு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துக்கிறாரு. அப்புறமா இது என்ன அப்படின்னு கேட்க, மீன், பொரிச்ச மீன் அப்படிங்கிறீங்க. இல்லை மாங்காய் ஊறுகாய் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் அப்படி தானே சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு மாதிரி முழிக்க, என்கிட்ட பச்சையாக போய் பேசுகிற, மீன் குழம்பு, பொரிச்ச மீன், சாப்பாடு, என்கிட்ட கஞ்சிங்கிற, இருடி உனக்கு இருக்குன்ட்டு தட்டு கொடு அப்படிங்கிறாரு. அப்படிங்க அவரே எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்துட்டு சாப்பாடு போடு அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறீங்க. போடு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அப்படியே குழம்பு வந்துட்டு ஊற்ற சொல்கிறாரு. வெறும் குழம்பு வடித்து ஊற்றுறீங்க. ஏன் கை சுருக்கி போகுது, கையை உள்ளே விட்டு நல்லா அந்த கரண்டி உள்ளே விட்டு மீன் எடுத்து போடு அப்படிங்க. வெறும் குழம்பு தான் இருக்குது, மீன் இல்லை குழம்புல அப்படிங்க. அப்படியா நான் பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி வாங்கி உள்ளே விட்டா குழம்பு கொஞ்சம் தான் இருக்குது, உள்ளே மீன் தான் அவ்வளோ இருக்குது.
அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீன் எடுத்து போட்டுக்கிறாரு. ஸோ பெஸ்ட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பொரிச்ச மீன் வேறு எடுத்து வச்சு சாப்பிட்றாரு. கிட்டத்தட்ட அவருக்கு போதும்னே தோண மாட்டேங்குது. அவரோட லைஃப்பில் அந்த மாதிரி சாப்பிட்டே இருக்க மாட்டார். அப்படியே அவரோட அம்மாவை இமேஜின் பண்ணுறாரு. சரி, என் அம்மா மீன் குழம்பே ரசம் மாதிரி வைக்குது, ஆனால் இவன் ரசத்தை கூட மீன் குழம்பு மாதிரி வைப்பா போலையே, நிஜமாவே அவன் கையில் ஏதோ இருக்குதான் மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்துட்டு போதும்னே தோணல. சாப்பாடு போடு, குழம்பு ஊற்று, மீனை கொடுன்னு சொல்லிட்டு எப்படின்னா ஒரே ஆள் வந்துட்டு முக்கால்வாசி சாப்பாடு, முக்கால்வாசி குழம்பு, முக்கால்வாசி மீன், அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் பாதி காலி ஆகிடுச்சு. எல்லாமே காலி. நீங்கள் ப்ளீஸ் விட்டுருங்க, என்னை விடுங்க, நான் போனேன், என் அப்பாவுக்கு வேணும், பாவம் அப்படிங்க. சரி பாவம் பொழைச்சி போட்டுன்னு விடுறேன், சரியா, இந்தா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு இருப்பார். நீங்கள் அப்படியே அந்த சாப்பாட்டை எடுத்து பார்த்தா கால்வாசி தான் இருக்குது. வீட்லேயும் வேறு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு எடுத்து பார்த்தா 2 துண்டு மீன் தான் உள்ளே இருக்குது. அம்மா கொண்டு அப்பா கொண்டு ஆகிற மாதிரி. குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒவ்வொரு கரண்டி தான் ஆகும். ஸோ பொரிச்ச மீன் பார்த்தா அதுவும் 2 பீஸ் தான் இருக்குது. எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது, நான் கூட சாப்பிட்ல. எல்லாத்தையும் இதை ஒருத்தனே முட்டுன்னு முட்டிக்கிட்டான். இவனை நான் என்ன தான் பண்ணுறது? என் ஒரு ஃபோட்டோ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பண்ணாத பாடுபடுறேன். பேருக்கு தான் பண்ணியா வீடு, சரியான அலைஞ்சான் குடும்பம் போல், சோத்து வெறி பிடிச்சிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து மூடி வைக்கிறீங்க. ஸோ அப்புறம் அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது தண்ணி, அதுவுமா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை அது வேணாம், நான் போய் வீட்டில் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ நீங்கள் போகிறோம் பாரு, எல்லாத்தையும் நல்லா முட்டுன்னு முட்டிக்கிட்டு, இப்போ நான் என் அப்பாவுக்கு எதை கொடுப்பேன், அவருக்கு மீன்னா உசுறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் தூக்கி அந்த பையில் வச்சுக்கிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ நம்மால் போனவர் இன்னொரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போது மந்திரவாதி அப்படின்னு கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே இல்லை, மேலே பாரு அப்படிங்கிறாரு. பார்த்தா இவர் தான். என்ன அப்படின்னு கேட்க, நிஜமாவே உன் கையில் ஏதோ மந்திரம் இருக்குதா, மொத்தமாக மயங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. புரியலை அப்படின்னு சொல்லவும், போக புரியும் அப்படிங்கிறாரு. நீங்களும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ போனால் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. ஸோ அவர் அப்படியே ஆசையாக ஓடி வராரு. ஐயோ பெரிய பையாக இருக்குது, பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா போலையே அப்படின்ட்டு. ஸோ அம்மாவும் வந்துட்டு, என்னம்மா ரொம்ப வேலை வச்சிட்டாரா அப்பா அப்படிங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொடு, எத்தனை நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தட்டை எடுத்து அப்படியே நீட்டிகிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே இந்த சாப்பாட்டை திறக்கிறதுக்கே கை நடுங்குது. என்னாச்சோ, என் சீக்கிரம் தர, அப்பாவுக்கு நிறையா சோறு போடு, சரியா, அதாவது 1/2 போசி சோறு அப்பாக்கே போட்டுரு, அம்மாவுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவா, அதனால் ஒரு 1/4 போசி, எனக்கு ஒரு 3/4 போசி அப்படி போட்டுரு அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கிறதே காவாசி தான், நான் என்னத்தை போட அப்படின்னு சொல்லிட்டு திறக்குறீங்க பாருங்கள். போட்டு அப்பா பார்க்குறாரு. பார்த்தா என்ன ஒரே குழியாக இருக்குன்ட்டு எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்குற அளவுக்கு உள்ள சாப்பாடு இருக்குது. என்னடா சாப்பாடு இவ்வளோதான் இருக்கா, இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா இவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிற, இவ்வளோதான் செஞ்சியா அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா நான் நிறையா தான் செஞ்சேன் அப்படிங்கவும், அப்போ மற்ற சாப்பாடெலாம் எங்கே அப்படிங்கிறாரு. இப்போ உனக்கு என்ன, இப்போ நான் தான் சாப்பிட்டேன், எனக்கு வர பசி எடுத்துச்சு, அதனால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதையே எடுத்து கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் அப்பாவுக்கும் வைக்க, அவங்க 2 பேர்த்து மூஞ்சி பாவம் வாடி போச்சு. ஸோ அடுத்து மீன், சரி விடு, குழம்பையாவது ஊற்று, மீனையாவது போடு, எனக்கு அதிலே வயிறு நப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை திறந்தா அதில் ஒரே ஒரு பீஸு, அதாவது 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு பீஸ் ஆகிற மாதிரி தான் மீன் எடுத்து 2 பேர்த்துக்கு வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றுறீங்க. சரி விடுமா, பொரிச்ச மீன் இருக்குதுல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை திறந்தா அதில் 2 பீஸ் தான் இருக்குது. என்னது இவ்வளோதானா, எல்லாத்தையும் சாப்பிட்டியா, இல்லை ஒரு நாள் வீட்டில் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. வீட்லேயும் இல்லைப்பா, நான் வர வழியில் ரொம்ப பசிச்சிச்சா, அதனால் உட்காந்து சாப்பிட்டுட்டேன், நீ நாளைக்கு மீன் வாங்கிட்டு வா, நான் நல்லா செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்க. சரிடா பரவாயில்ல விடு, நீ தானே சாப்பிட்ட, பிள்ளை பாவம் பசி எடுத்துருக்கோம், காலையிலேருந்து சாப்பிடல, நீ சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு வயிறுக்கே பத்தலை. உங்களுக்குன்னா பாவமாக இருக்குது. அப்பா அப்படியே ஆசையாக உட்காந்துருப்பாரு, ஆனால் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டே மேலே வெறியாக வருது.
உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இப்படியே தான் ஒரு கொஞ்சம் டேஸ் போகுது. டெய்லி வந்து நீங்கள் சாப்பாடு கொண்டு போனால் பிடிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியறதில்ல. ஸோ இதே மாதிரி ஒரு நாள் வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போவீங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டு ஜங்கனு குச்சி மந்திரவாதி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே வா அப்படிங்க. கிட்ட போயிட்டு சாப்பாடு எடுத்து அவர் கையில் கொடுக்க, என்னது அப்படிங்கிறாரு. எப்படி நீங்கள் பிடுங்கிப்பீங்க? என் அப்பா அம்மா பட்டினி கிடக்கணும், அத்தை உங்களுக்கு தனியாக சமைச்சு எடுத்து வந்துட்டேன், சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக, மந்திராதி என்னது, அப்போது எனக்காக சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்ட போல அப்படிங்கிறாரு. வேறு வழி அப்படிங்கிறீங்க. ஓ, என்ன சாப்பாடு அப்படிங்க. கஞ்சி, அதான் சொன்னீங்களே என் கைப்பட்டா கஞ்சி கூட அமிர்தமாகணும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அவரும் திறந்து அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு, என்னடா இன்றைக்கி கஞ்சியை வச்சிட்டாலேன்னு. ஆனால் அதை குடித்தா இப்போ தான் அவருக்கு தெரியுது, ஒரு சில பேரோட கைப்பட்டாவே அந்த கஞ்சி டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி தான் அவருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இவள் கையில் ஏதோ இருக்குது, சரியான மந்திரவாதி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு லைட்டாக ஒரு சிரிப்பு தான். இதுக்கு முன்னாடி சிரிக்கவே மாட்டீங்க, பட் இப்போ சிரிக்க, என்னடா மாறி இன்னைக்கு சிரிச்சிட்டு வேற போகுது, ஒரு வேளை அவளுக்கு நம்ம மேலே எதுனாவது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ டேஸ் இப்படியே தான் போகுது. தினமும் வந்துட்டு மீட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மரத்தில் வந்துட்டு ஒன்றா உட்காந்து புளியங்காய் மரத்தில் போயிட்டு புளியங்காய் பறிக்கிறது, மாமரத்தில் மாங்காய் பறித்து அங்கேயே மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பீங்க. ஸோ லிட்டரலி 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது ஒரு நாள் இதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டி 2 பேரும் வந்துட்டு இந்த மரத்துக்கடியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அப்படி தான் மரத்துக்கடியில் வந்துட்டு பின்னாடி பருமா, அதாவது மரம் இந்த சைடுக்குன்னா ரோட்டு வரமாக மரம் இருந்துச்சுன்னா அந்த சைடு வந்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ உட்காந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்க, நீங்கள் அப்படியே கால் நீட்டி போட்டு மரத்தில் சாஞ்சு உட்காந்துருப்பீங்க. வந்துட்டு அப்படி உங்கள் மடியில் படுத்துட்டு, அப்புறம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி, உனக்கு எந்த மாதிரி வீடு இருக்கணும் அப்படியெல்லாம் கேட்டுட்ருப்பாரு. நீங்கள் எல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் பண்ணையார் வீடாச்சே, உங்களை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நான் ஏன் உங்கள் கூட பழகுறேன்னு எனக்கு தெரியலை, நிஜமாக எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படிங்க. நீ ஏன் பயப்படுற? நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கணும்ல, நீங்கள் பண்ணையார் வீடு, ஆனால் நாங்கள் அங்கே வேலை செய்கிறவங்க, எப்படி செட் ஆகும்? என் ஃப்ரெண்டு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி அப்படின்னு, எனக்கு அதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்க. நீ ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் மைண்டோடையே தான் இருப்பீங்க. அப்படியே உட்காந்துட்ருக்க, இன்றைக்கின்னு பார்த்து தேவ வீட்டோட கணக்கு பிள்ளை இருப்பாங்கள்ல, அவர் வந்துட்டு சும்மா அந்த வேலையாக போயிருப்பார். பார்த்தா வந்துட்டு இப்படி உங்கள் மடியில் படுத்துக்க பார்த்துட்டு அவருக்கு செம்ம ஷாக்கு. இது தோட்ட வேலை செய்கிறவங்களோட பொண்ணு தானே, நம்ம ஐயா என்ன அந்த பிள்ளை மடியில் படுத்துருக்காரு? ஐயோ அப்படியா விஷயம், இது முதல்ல பெரிய ஐயா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்த வேலையை விட்டுட்டு நேராக போயிட்டு பண்ண வீட்டில் போய் சொல்லிடுறாரு. ஸோ டேவோட அப்பா கிட்ட. அவரோட அப்பாவுக்கு செம்ம கோவம். என்ன சொல்கிற நீ அப்படிங்க. ஆமாம் ஐயா, நான் 2 கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறான், அந்த 2 கண்ணை வச்சு அவன் சொல்ல. சரி பேசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக இருக்கார். அவரோட அம்மா கூட, ஏங்க அவன் ஏதோ ஆசைப்பட்டா என்னப்போ, அதுக்காக கோவம்லாம் படாதீங்க அப்படிங்க, நீ வாயை மூடு அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்க கூட பேசியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா அங்கேயே நில்லுடா அப்படிங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ணியா, போயும் தோட்ட வேலை செய்கிறவங்க பொண்ணு கூட என்னடா என்னதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஓ யார் சொன்னா, நானே சொல்லணும்னு நினச்சேன், யார் எனக்கு முன்னே சொன்னது அப்படின்னு கேட்க, யார் சொன்னா என்ன, நீயே வேறு சொல்கிற உனக்கு தைரியம் இருக்கா, என்ன தைரியத்தில் நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நம்ம பண்ணையார் வீடு தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நானும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு இவர்கிட்டேவும். என்ன பண்ணட்டுமா, டேய் உனக்கு பக்கத்து ஒரு பண்ணையார் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்கோண்டா, கல்யாணம் பண்ணலான்னு, நீ என்னடானா அந்த பொண்ணு கூட சுற்றிட்டுருக்க,
மரியாதையாக இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு பொழைக்கிற வழியை பாரு, இல்லைன்னா சொத்தில் நயா பைசா கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ டேக்கு சிரிப்பாக இருக்குது. சிரிச்சுட்டே வந்துட்டு, உங்கள் சொத்தெல்லாம் யாருக்குப்பா வேணும்? நான் உங்கள் சொத்து மேலே என்றைக்கும் ஆசைப்பட்டதே இல்லையே அப்படிங்க. அப்போ உனக்கு அந்த பொண்ணு தான் வேணுமா அப்படின்னு கேட்க, அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டே அப்படிங்கிறனால ரொம்ப பெருசாக இது பண்ணிக்கல. ஆனால் நாள் போக போக அவரோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இருக்குது அவர் உங்களை மீட் பண்ணுறது எல்லாமே. ஸோ உங்களோட அம்மா அப்பாவெல்லாம் மிரட்ட ஆரம்பித்து உங்களை வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியே விடாமல் ஒரு மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி, ஏன்னா உங்களோட சேஃப்டிக்காக உங்களோட அப்பா அம்மா வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி டே வந்துட்டு எனக்கு அவள் தான் வேணும்னு சொன்னங்காட்டிக்கும், அப்படின்னா இனிமேல் நீ என் வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லிடுவாரா. ஸோ அவரோட அப்பா அப்படி சொன்னங்காட்டிக்கும் டேவும் வந்துட்டு கோச்சிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவார். ஸோ வெளியே வந்தவர் எங்கே போவார்? மேபி அவர் சிட்டிக்கு போகலாம் தான், ஆனால் நீங்கள் அங்கே தனியாக இருப்பீங்களா, ஸோ உங்களை விட்டுட்டும் போக முடியாது. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு கிணறு இருக்கும், ஸோ தண்ணி எடுக்கிற கிணறு. அந்த கிணத்து மேலே அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக அந்த கிணத்து ஓரத்துலேயே படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாரு. நம்ம சாரா வந்துட்டு இதை எங்கேயோ கடைக்கு போயிட்டு வரவ பார்த்துருப்பா. பார்த்துட்டு அவளுக்கே மனசு கேட்கல. அப்படியே நேரம் அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஏ வாயன், அவர் இந்த மாதிரி படுத்திருந்தாடி கிணத்து ஓரத்தில், யாருமே அங்கே இல்லை, சாப்பிட்றான்னு கூட தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவரோட வீட்டில் சண்டைன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு மணி ஒரு 10 இருக்கும். நீங்கள் வந்துட்டு சாப்பாடு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு, தூக்கு பாத்திரக்குள்ளே, ஸோ அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக அம்மா அப்பாலாம் தூங்கினதுக்கு அப்புறம் கதவை திறந்து சாப்பாட்டை எடுத்துகிட்டு அந்த கிணத்து வரைக்கும் போகிறீங்க. ஸோ அந்த கிணத்தடிக்கு நீங்கள் போகும்போது டே அங்கே தான் படுத்திருக்காரு. அவருக்கு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஓடி வந்து உங்களுக்கு ஹக் பண்ணிக்கா, நீங்களும் போய்ட்டு கட்டி பிடிச்சிப்பீங்க. என்ன ஆச்சு, ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, சும்மா காற்று வாங்கலான்னு அப்படிங்க. எனக்கு தெரியும், அப்பா அம்மா திட்டினாங்க தானே, நான் வேணான்னு சொன்னாங்க தானே அப்படிங்க. அது விடு, நீ இங்கே என்ன பண்ணுற இந்நேரத்தில் அப்படின்னு கேட்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சுல நான் சாப்பாடு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறீங்க. ஸோ அவருக்கும் செம பசியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதுவும் சாப்பிட்ருப்பாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி நீ போ அப்படிங்கிறாரு. கொஞ்சம் நேரம் இருக்காருனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட உட்காந்துருப்பீங்க. அப்போது வந்துட்டு நீங்களே ஆரம்பிக்கிறீங்க, என்னங்க நீங்கள் என்ன சொல்லிட்டு நான், நீங்கள் பண்ணையார் வீடு தானே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. பக்கத்தூர் பண்ணையார் வீட்டு பொண்ணு உங்களுக்கு பேசியிருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி சொல்லவும், இது யாடி உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேள்விப்பட்டேன், நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு இதெல்லாம் நம்மளோட இது செட் ஆகும்னு தோணலை. நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், அவங்களும் பணக்காரு, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல அப்படிங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோவம் வருது. நீங்கள் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களால் அவர் கஷ்டப்படுறது உங்களுக்கு பிடிக்கல. ஸோ பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்க. அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே பாரு, இது மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் அதே திரும்ப திரும்ப சொல்ல அவர் வந்துட்டு உங்கள் வாயை எப்படி அடைக்குன்னு தெரியாமல் கிஸ் பண்ணிவிடுவார். ஸோ டக்குன்னு அந்த டைமில் டேவோட பேரண்ட்ஸு, உங்களோட பேரண்ட் உங்களை காரன்னு சொல்லிட்டு, ஊருக்காரங்க சில பேர்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பக்கம் வந்து பார்த்துட்றாங்க. ஸோ அது பெரிய பிரச்சனை ஆகிடுது. அந்த டைமில் டேவோட அப்பாவுக்கு மானமே போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட அம்மா அப்பாவுக்கு பிள்ளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஸோ இப்படி தான் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கர கலவரம் ஆகிடுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் பெரிய இடத்து பையன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கிற மாதிரியே தான் பேசுகிறாங்க. ஸோ டேவோட அப்பாவும் வந்துட்டு, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல உங்கள் 2 பேத்துக்கும் வந்துட்டு புரியாதா, அதான் அந்த பிள்ளையே உன்னை வேணாங்கிறாளடா, விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், என்னால் அவளை விட முடியாது, நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரை எதிர்த்து பேசுகிறாரு. அப்போது வந்துட்டு உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்க. உங்கள் கையை பிடிச்சி அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு, உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் என் கூட அவளை அனுப்பி வைங்க, நீங்கள் நம்பலனால எனக்கு பிரச்சனை கிடையாது, அவளை நல்லா பார்த்துக்க முடியும், நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட காலில் மட்டும் 2 பேர்த்து அப்படியே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாதிரி. ஸோ அவர் காலில் உங்களையும் பிடிச்சி இழுத்து விழ வைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அப்படியே நிற்பாங்க. நைட் டைம் தான். ஸோ அப்படியே அவங்க எல்லோரும் நிற்க, நீங்கள்
அந்த 2 பேரும் உங்களோட அம்மா அப்பா காலில் மட்டும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து உங்களை இழுத்துட்டு போயிடுறாரு கூட்டிகிட்டு. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. அப்போது டேவோட அப்பாவுக்கு செம்மையாக ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. டேய், உனக்கு சொத்தில் ஒரு பைசா கிடையாது, இனிமேல் நீ வந்துட்டு எங்கள் பரம்பரையே கிடையாது, நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேச அவர் திரும்பி ஒரே வார்த்தை சொல்கிறாரு, உங்களை விட பல மடங்கு நான் சம்பாதிக்க முடியும், நீங்கள் அம்மாவை பார்த்துக்கிறத விட பல மடங்கு நான் என் பொண்டாட்டி பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே உங்களோட அம்மா அப்பா பார்த்து, உங்களுக்கு என்றைக்கு வேணால் இவளை வந்து பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள், நாங்கள் ஊருக்கு போயிட்டு அட்ரஸை சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ அப்படியே போயிட்டு விடிய விடிய 2 பேரும் பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துருக்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் தானே எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போது விடிய காலம் பஸ் ஒன்று வரும். ஸோ அந்த பஸ் வரவும் அப்படியே வந்துட்டு 2 பேர் குளிர்லேயே உட்காந்துருப்பீங்க. கரெக்டாக அந்த பஸ்ஸும் வர 2 பேரும் ஏறிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த பஸ் நேராக டவுனுக்கு தான் போகும். டவுனுக்கு போனதுமே அங்கே வந்து இறங்கிட்டு ஒரு இடத்துல 2 பேர் உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் டேவை பார்த்துட்டு, என்னால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல, சரி வா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல நடந்தே கூப்பிட்டு போகிறாரு. கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படிங்கிறீங்க. பாடி டைம் ஆகுது, முதல்ல சீக்கிரம் எங்காவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரா. எங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுருக்கீங்க. பட் கரெக்டாக கொண்டு போய்ட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு முன்னாடி நிற்கிறாரு. என்ன இவ்வளோ பெரிய கட்டடம் அப்படின்னு நீங்கள் கேட்க, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஃப்ளாட்கிட்ட போயிட்டு அங்கே நிற்கும்போது கரெக்டாக அவரோட ஃப்ரெண்ட் யாரோ வந்து கீ கொடுக்க, இந்தாடா மச்சான், நீ சொன்ன மாதிரியே இந்த ஃப்ளாட்டை நான் வாங்கிட்டேன் ஏற்கனவே, அப்புறம் நீ அனுப்பின காசில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதுவும் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் தேவை ஒரு மாதிரி பார்க்க அவர் சிரிச்சுட்டே, என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரியா, உனக்காக இந்த வீடு எல்லாமே நான் ஆல்ரெடி உனக்காக வாங்கிட்டேன், எனக்கு தெரியும் என் அம்மா அப்பாவை பற்றி, கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நான் உன்னை கஷ்டமெல்லாம் படுத்த முடியாதுல்ல, ஸோ நான் வீட்டிலேருந்தே வேலை பண்ணி சம்பாதிச்சு இதெல்லாம் வாங்கிட்டேன், அதுவும் இல்லாமல் இங்கே நான் இருக்கிறப்பவே வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறப்பவே கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு பணம் சேர்த்து வச்சுருந்தேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆச்சரியமாக அவரை பார்க்க. ஸோ அப்படி வீட்டுக்கு கூட்டி போயிட்டு கேக் கொடுக்குறாரு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணால் அவ்வளோ பெரிய லக்ஸரியான ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட், அந்த ஃப்ளாட் இருக்குல்ல அதுதான். உங்களால் வந்துட்டு நம்பவே முடியல, பள்ளிங்க மாதிரி இருக்குது தரையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு போவீங்க. பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் எல்லா கஷ்டமும் அப்படி மறந்துடுது. ஸோ ஒரு மாதிரி தங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற ரிலீஃபே தனி தானே. அப்போ வேலை அப்படின்னு கேட்க, ஏண்டி இவ்வளோ நாள் அங்கேருந்து வேலை பண்ணேன், இனி ஆஃபீஸ் போகணும், அவ்வளோதான், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. ஸோ உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்களை ஒரு தடவை கூட வந்து பார்க்கவே வரலை, என்ன ஏதுன்னு உங்களுக்கும் தெரியலை. இப்படியே தான் டைம் வந்துட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் கிளம்புடா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்க. பின்னாடியே டேவும் வந்துட்டு ஐயோ டை எடுன்னு கத்துறாரு. நீங்கள் டை எடுத்து கொடுக்க ஒன்று குட்டி பையன் மம்மி ஷூ போடுங்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வந்து போட்டு விட இங்கே டே வந்துட்டு எனக்கு ஷூ என்னோட சாக்ஸ் எங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் திரும்ப அவருக்கு ஓடி போய் சாக்ஸை ஷூவெல்லாம் எடுத்து கொடுக்க இந்த பக்கம் மம்மி என் ஹோம்ஒர்க் புக் எங்க அப்படின்னு கத்துறான். ஐயோ என்னால் முடியடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அவனுக்கு அந்த ஹோம்ஒர்க் புக்கெல்லாம் எங்கடா போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம் தான் அவன், மம்மி நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தால என்னோடய ரூமில் இருக்குது அப்படிங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் போயிட்டு தேடினா கட்டில் கடையை படுத்துட்டு அந்த ஹோம்ஒர்க் பண்ணிக்குது நாய். ஸோ நீங்கள் இந்த கட்டில் கடை என்னடா புக்கெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு கேட்க அங்கே தான் யாரும் வரமாட்டாங்க, ஹோம்ஒர்க் பண்ண பீஸ்ஃபுல்லான இடம் அப்படிங்கிறான். தலையாக அடிச்சுக்கிட்டு கட்டில் கடை பூந்து அந்த ஹோம்ஒர்க் புக்கையும் நீங்கள் எடுத்துகிட்டு சாமி வேறு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. மம்மி வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறான். இந்த பக்கத்தே வந்துட்டு இல்லை அஞ்சடி அப்படிங்கிறாரு. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக அவனுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி ஹாட் வாட்டர்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த பக்கம் டேக்கு வந்துட்டு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு இந்த பக்கம் சிம் உன் லஞ்ச் பேக்கு அந்த லஞ்ச் பேக்குக்குள்ள எங்கடா அப்படின்னு கேட்க மம்மி மொட்டை மாடியிலங்கிறான். எனக்கு புரியல, ஏண்டா ஹோம்ஒர்க்கு கட்டில் கடி உட்காந்து பண்ணுற, லஞ்ச் பேக் இருக்கடா மொட்டை மாடிக்கு போகுது அப்படின்னு கேட்க அது சும்மா விளையாடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். திரும்ப ஓடு வேறு வழியில் அப்படின்ட்டு திரும்ப ஸ்டெப்பெல்லாம் ஏறி மேலே மொட்டை மாடிக்கு ஏறுறீங்க. ஸோ ஓடி போயிட்டு லஞ்ச் பேக்கெல்லாம் இருக்கும் அங்கே கிடக்கும், அதுவும் வந்து டிஃபன் பாக்ஸ் அங்கங்கே செதறி கிடக்குது, எல்லாத்தையும் பொறுக்குறீங்க. ஸோ இது இன்றைக்கின்னு இல்லை, இன்றைக்கின்னு எதுன்னு கிடையாது,
அவனை என்னைக்கு ஸ்கூல் சேர்த்துனீங்களோ அப்போ இருந்தே இதே தான். ஸோ அப்படியே வந்துட்டு அறக்க பறக்க நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து சீக்கிரமாக கொண்டு வந்து கழுவி அப்புறமா அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து அப்படியே 2 பேர்த்தையும் ரெடி பண்ணிருக்குள்ள போதுன்னு ஆயிடுது. இதில் டே வேற வயன் தலை செய்விட்றி அப்படிங்கிறாரு. இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டு தலை கொண்டு நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டில் மேலே ஏறி நின்று தான் அவருக்கு அதை தலையை வாரி விடணும். ஏன்னா அவர் ஹைட்டாக இருப்பார். ஸோ அப்படி தலையை அப்படியே வாரி விடுறீங்க. இந்த பக்கம் இவனும் வந்துட்டு மம்மி எனக்கு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தலை வாரி விடுறீங்க. ஸோ அப்படியே காலங்காத்தால உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஏதோ மெஷின் மாதிரி ரொம்ப மாதிரி இங்கெங்க ஓடிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு வேலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போது அவனை வந்துட்டு அப்படியே டேவோட கையில் பிடிச்சி கொடுக்குறீங்க. ஸோ டே சின்ன அப்படியே கையில் பிடிச்சிட்டு ஓகே கிளம்புறோம் அப்படிங்க. சீக்கிரம் போங்க, டைம் ஆச்சு, எனக்கு வேன் வந்துடும் அப்படிங்கிறீங்க. ஆண்டி போகிறேன் எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இழுத்துட்டு போகும்போது நீங்கள் சிம் பாய் அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் ஓடி வந்து மம்மி முத்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கணத்துலையும் வச்சு குழந்தைங்க முத்தம் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி முத்தம் கொடுக்க நீங்களும் அவனுக்கு கிஸ் பண்ணி அனுப்புறீங்க. ஸோ அப்படியே வெளியோட இப்போ டே உள்ளே ஓடி வராரு. வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கா என்ன அப்படிங்கிறீங்க. அவனுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு கணத்தில் கிஸ் பண்ண அவனுக்கு மட்டும் அவ்வளோ கொடுத்த அப்படிங்க. அவனுக்கு கொடுத்தா நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்போ நானும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியும் கணத்தில் அதே மாதிரி அவன் என்ன பண்ணாலும் அதே மாதிரி அழகாக கிஸ் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி திருப்ப கிஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டு சரி கிளம்புங்க அப்படின்னா இதெல்லாம் கொல்ல முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் உனக்கு இன்னொரு கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை கிஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கிட்ட வருவார். நீங்களும் டைம் ஆச்சு அப்படிங்கிறீங்க. ஒன்றடி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக உங்க கிட்ட வர நீங்கள் லைட்டாக அப்படி கண்ணை மூடுவீங்க. ஸோ அப்படி கண்ணை மூடும்போது கரெக்டாக டோர் பெல் அடிக்கிற சத்தம், அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தா அவர் மாதிரி சிம் தான் கதவை தட்டுவான் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப அவர் உங்களை கிஸ் பண்ண கிட்ட வருவார். அப்போது கதவு டபார்னு திறக்குது. 2 பேரும் ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நானும் சிம் தான் அங்கே நிற்கிறோம். எங்களை ரோட்டில் நிற்க வச்சுட்டு உங்கள் 2 பேருக்கு ரொமான்ஸ் கேட்குதா? போதும் காணாமலைங்க டியர், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. போதும் கண்ண முடிச்சுக்கோங்க. அண்ட் ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நாளைக்கு வேறு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினச்சேன் தெரியல, அவ்வளோதான் டியர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? டடா பாய் சராங்க.